ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புங்கிறத வச்சு மட்டுமே தான் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்களோன்னு தான் மகாநதி சீரியலில் தோண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கங்காவை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுக்க போகிறோன்னு உட்கார வச்சு இன்றைக்கி மொத்தமாக அந்த ப்ரோமோவில் காமிச்ச விஷயங்கள் மட்டும் தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் தான் நடந்துச்சு. 30 செகண்ட் ப்ரோமோவில் காமிக்கிற விஷயம் தான் இப்போ கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நேராக கிளம்பி அங்கே போய் உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்கேனுக்கு போக முதல்ல வந்து காவேரியை உள்ளே கூப்பிட்றாங்க. காவேரியை உள்ளே கூப்பிட்டு காவேரியை உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஸ்கேனெல்லாம் படுக்க வச்சு ஸ்கேனெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குழந்தையை காமிச்சா குழந்தை காலெலாம் இருக்கிறத பார்த்து ஒரு சந்தோஷப்படுறாரு. ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆகிறாரு. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா துருதுருப்பாக இருந்துச்சு, குழந்தை வந்து தலையெல்லாம் திருப்பிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் இவங்களுக்கு. இந்த பயம் தான் வந்து இப்போ யாருக்கு இருக்குன்னா சாரதாவுக்கும் இருக்குது. இதுக்கடையில் கங்கா மட்டும் தனியாக உள்ளார போகிறாங்க. அவங்க உள்ளார போயிட்டு அவங்களும் இதே மாதிரி ஸ்கேன் பண்ணும்பொழுது அவங்களுக்கு குழந்தையெல்லாம் தெரியுது. அவங்க அம்மா தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஊரில் இல்லைன்னு கூப்பிட்டா அவங்க வந்து அதெல்லாம் நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வர கூப்பிட முடியாது அவங்கள உள்ளார அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தான் வரலாம் அப்படின்ட்டு. இதுவும் நடந்து முடியுது. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாக்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல உள்ளார போய் ஸ்கேன் பண்ணது காவேரி, ஆனால் டாக்டர் கூப்பிட்றது கங்காவை. ஸோ கங்காவை கூப்பிடும் பொழுதே வந்து காவேரியை கூப்பிட்டாங்களாங்கிறாங்க சாரதா. ஏன்னா மனசெல்லாம் சாரதாவுக்கு அம்மை போட்டிருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. இப்போ சொந்தத்தை கல்யாணம் பண்ணும் பொழுது அதில் ஏதாவது குறைபாடுகள் வரதுக்கு சான்சஸ் எவ்வளோன்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்கன்னா 50-50ங்கிறாங்க. அதாவது 2 பேரில் ஒரு ஆளுக்கு வரும். ஸோ இவங்களுக்கு அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. இவங்களுக்கும் குழந்தையை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கங்காவுக்கு. ஆனால் கங்காவை பற்றி அவங்க கவலையே படல. அதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு மேட்டரா, கங்காவுக்கு என்னங்கிற மாதிரி சாரதா உட்காந்து இருக்கும்போது நமக்கே கடுப்பாகுது. கங்காவுக்கு எப்படி கடுப்பாகாமல் இருக்கும்? அவங்க ஒரு பக்கம் இதை யோசிச்சு ஒரு மாதிரி விரக்தி ஆயிடுறாங்க. என்னடா அது அப்படின்ட்டு நேராக உள்ளார போய் உட்கார வச்சு ஏமா வாமா உள்ளார அப்படின்னு திட்டிட்டு போனால் ஏதோ கங்காவை வில்லி மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் கங்கா பாவம் அவங்க மனசில் இருக்க வழியை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. நேராக உள்ளார வச்சு டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் ஒரு பிரச்சனையும் இல்லை, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பாதிக்கு பாதி பேர் பிரச்சனை வரும், ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வரல அப்படின்ட்டாங்க. அடுத்து காவேரி உள்ளே போகும்பொழுது நானும் கூட வந்தே தெரிவேன்னு சாரதா அப்படியே ஆக்டிவாக உள்ளே போகிறாங்க. ஏன்னா காவேரியை பற்றி தான் அவங்களுக்கு கவலை ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் கங்காவும் நினைக்கிறாங்க. கங்கா ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று இல்லாத ஒன்றும் கற்பனை பண்ணிக்கிறது இல்லை. உட்கார வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை தான் நீங்கள் நன்றி சொல்லணுங்கிறாங்க. ஏமா அந்த 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவங்கள தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக பேசின உடனே வந்து உடனே நான் வந்து இப்போ வேண்டுதல் வச்சுருந்தேன், வேண்டுதல் நிறைவேற்றணும்னா இப்போ கங்கா தெளிவாக கேட்குறாங்க, 2 பேருக்கு வச்சுருந்தியா இல்லை காவேரிக்கு வச்சுருந்தியானா காவேரிக்கு தான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கங்கா இக்கேடு கட்டா என்னங்கிறது தான் திருப்பி பாயிண்ட். நேராக அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 2 குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா பிறக்கட்டும் அப்படின்னு இப்போ சும்மா வேண்டுதலை முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் சொல்லிவிட்டு குடத்தில் தண்ணி எடுத்து தரையில் ஊற்றி இப்போ அங்க பிரதர்ஷனம் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கங்காவுடைய உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.